ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிற வெயிலுக்கு இதமாக தர்பூசணி ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஜூஸ் போடுற தர்பூசணி எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி நீர் பழங்களாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது, ஜாஸ்தி வெயில் இருக்கிறனால. இப்போது தர்பூசணியை கட் பண்ணியாச்சு. இதையே குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் வெள்ளை சர்க்கரை போடுறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் தேன் ஊற்றிக்கிங்க. சர்க்கரையை ஸ்கிப் பண்ணிவிட்டு தேன் ஊற்றிக்கிங்க. இப்போ தர்பூசணியை கட் பண்ணி வச்சுருந்ததெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இது கூட 2 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்தாச்சு. இதையை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அவ்வளோதாங்க, தர்பூசணி ஜூஸ் அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதையை ஃபில்ட்ரு பண்ணிடலாம். நம்ம அதில் இருக்கிற விதைகளோடு தான் போட்டு அடிச்சிருக்கோம். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடயே நான் 2-3 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, கொஞ்சமாக புதினா கிள்ளி எடுத்து வச்சா தர்பூசணி ஜூஸ் ரெடி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.